Hello, Vanakkam. Welcome to Story Time in the Spectrum, the Awareness Project page, and I'm Umayal Subramaniam, your host. So, as you all know, stories are the way that knowledge is passed on from generation to generation. And today we have Vani Akka, who's going to tell us a beautiful story, a story with improvisation, theatrics, and embellishments. So, when it is said with improvisations, each one story becomes a different story. So stories connect us to the audience and it impacts everyone's thoughts and ideas. So Vani Shri Venugopal, she is a part of the core team of the Spectrum Autism and she is a parent advocate and a mentor parent. She's a beautiful singer with a beautiful voice, a writer who writes little stories and little poems. And she's a great cook. Welcome Vaniaka, Vanakkam. வணக்கம் இன்னைக்கு உமையாள். எங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? First of உங்களோட all, thank you for ட்ரெய்லர்ல வந்து generous we saw it intro. is a story about a garden of flowers. So என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க எனக்கு? முதல்ல உங்களுக்கு நான் வந்து thank you சொல்லணும் for all that generous intro. And yes, I am going to talk about a garden of lovely flowers today. எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு leisure walk எடுத்துட்டு போலான்னு இருக்கேன் இன்னைக்கு in this beautiful garden of flowers, and of course with a message at the end. ஸ்ட்ரெயிட்டா கதைக்கு போயிடலாமா? இன்னைக்கு நம்ம சொல்ல போற கதை வந்து கண்டிப்பா போயிடலாம். இன்னைக்கு நம்ம சொல்ல போற கதை வந்து தமிழ்ல சொல்ல போறோம். அண்ட் அந்த கதைக்கு பேரு வண்ண பூங்காவனம். The title of today's story is The Colorful Garden. வண்ண பூங்காவனம் சின்ன பிருந்தாவனம் இனிய கதையும் உதயமாகுதே. அது ஒரு அழகிய பூங்காவனம், ஒரு சின்ன கார்டன். வண்ண வண்ண மலர்கள் இருந்தனங்க. ரோஜா, மல்லிகை, அப்புறம் தாழம்பூ, செண்பகப்பூ போன்ற நல்ல நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் நிறைய இருந்தன. அப்புறம் அதே வேளையில என்னன்னா, மனம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி அழகிய வண்ணங்கள் உள்ள சூரியகாந்தி, அப்புறம் இந்த செண்பகப்பூ இருக்கு, அது என்னது சங்கு புஷ்பம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மலர்களும் இருந்தது அந்த கார்டன்ல. செம்பருத்தி பூ கூட இருந்துதான். அப்போ இட் வாஸ் அ வெரி லவ்லி கார்டன் with flowers like rose and jasmine with a lot of sweet fragrance, and also the sunflower, the shoe flower, and other flowers which had lovely colors, and which made and they all the flowers welcomed everyone who came to the garden. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசம் உள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பின் ஓவியங்கள் அதிசயம். சில பூக்கள் சின்னதா இருந்ததுங்க, சில பூக்கள் பெரிதா இருந்ததுங்க. அப்புறம் அவங்க அங்க விளையாடுற வர குழந்தைகள், அப்புறம் அங்க இளைப்பாற வருவாங்க பாத்தீங்களா முதியோர், அவங்க எல்லாருக்கும் நல்ல உற்சாகத்தை கொடுத்து சந்தோஷம் ஊட்டி எல்லாரையும் மகிழ்வித்தன அந்த பூக்கள். Some flowers were small and some were very large. And all the flowers gave a lot of happiness and rejuvenation to the children and the old people who came to the garden daily, on a daily basis. நம்ம எல்லாம் கார்டனுக்கு போறோம் இல்லைங்களா, விளையாடுறதுக்கும் விளையாடுறதுக்கும். அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது அந்த மலர்கள். Different flowers bloomed at different seasons. மாறும் தட்ப வெப்பநிலை, ஒரு தடவை சம்மரா இருக்கும், ஒரு தடவை விண்டரா இருக்கும். அப்ப அதுக்கு ஏற்ற போல ஒரு மழை சீசனா கூட இருக்கும் பாத்தீங்களா. அப்ப விதவிதமான பூக்கள் பூத்து அந்த பூங்காவனத்தை அழகுபடுத்தி கொண்டே இருந்தேன். இப்படித்தான் ஒரு மழை காலத்துல என்ன ஆச்சா, ஒரு அதிகாலை வேளை, ஏர்லி மார்னிங், யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. On a rainy morning, something that nobody expected happened. ஒரு புதிய மலர் அந்த பூங்காவில அரும்பி மலர்ந்தது. சின்ன சின்ன இதழ்கள்ல இதுவரை யாரும் பாத்திராத நேரத்துல ஒரு புதிதாக அங்க பூத்திருந்தது. அந்த பூவுக்கு புதிய இடம்ல, அப்போ அந்த பூவுக்கு எப்படி இருந்ததாம், பனி சொட்ட சொட்ட இருந்ததாம். அப்போ அது பார்க்கும்போது கொஞ்சம் நடுங்குனா போல இருந்தான், நடுங்கியது போல. அது புது இடம் போய் நம்ம நிற்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துதான். அப்போ அந்த பூங்காவில இருந்த மற்ற மலர்களை போல் வண்ணம் இல்ல, கலர் இல்ல, அளவும் மனமும் எல்லாமே இல்லாம வித்தியாசமா ஒரு தனித்து தெரிஞ்சது அந்த பூ மட்டும்தான்.
பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. பட்சிகளின் கூகு கூகு, பூச்சிகளின் ரிங் 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 ரிங், சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே. பூமி ஒரு வீணை, அதை காற்றின் கைகள் மீட்டுமே. கேட்கும் மொழியெல்லாம் A new flower emerged. It had small petals. Its color and shape were all very different from all the other flowers in the garden. Because it was a new place, the new flower seemed a bit trembling. The new flower stood alone, quite different from all the other flowers in the garden. அப்ப சூரியன் உதயமானது. அதிகாலை வேளையிலயா சூரியன் உதயமானோன்னா மற்ற மலர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தது, எல்லாம் வீழ்த்து கொண்டன. வீழ்ச்சிட்டு என்ன பண்ணுச்சு, புதுசா ஒரு அயல் மலர் இருக்கே இங்க, யாரு இது, நமக்கு நடுவுல ஒரு புதிய ஒரு அயல் மலர் இருக்கே, இது புதுசா இருக்கே அப்படின்ட்டு மற்ற மலர்கள் எல்லாம் உணர்ந்தன. When the sun rose, the flowers woke up. The other flowers, I mean, they realized a new stranger amidst them. முதல்ல அந்த மலர்கள் என்ன செஞ்சது தெரியுமா? முதல்ல பண்ணது என்னன்னாக்கா, புதுசா வந்திருந்த அந்த புதிய பூவை உத்து உத்து பார்த்தாங்களாம். யார் இந்த பூவு? மெல்லிய குரல்ல அவங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டும் புதிதாக வந்த பூவை ஜாட மாடையா கிண்டல் அடித்துக் கொண்டும் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். யார் 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 இவள் யாரு, ஊர் பேர் தான் தெரியாதோ, சலவை கல்லே சீலையாக தங்க பாலம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக மயங்க வைத்தாளோ. யார் நீ? இங்க எப்படி முளைத்தாய்? உன்னை போல ஒரு பூவை நாங்க பார்த்ததே இல்லையே, இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. முக்கியமா நீ எங்களை போல இல்லவே இல்லையே. உன் நிறம், அளவு, மனம் எல்லாமே வித்தியாசமா இருக்க. அங்க இருந்த எல்லா பூக்களும், இந்த ரோஜா, மல்லி, தாமரை, இந்த சூரியகாந்தி எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாருமே எல்லா பூக்களுமே அந்த புதிய பூவை பார்த்து ஏளனம் சேர்ந்து அப்படியே கேள்விகள் அப்படியே தொடுத்துக்கிட்டே இருந்துதான். Realizing a strange flower amongst them, the first things the flowers did were they stared at the flower. They started whispering amongst themselves and also passed teasing comments about the new flower. Who are you? How did you come here? We haven't seen any flower like you anywhere till now. Very important. You don't look like us at all. Your color, your size, your fragrance, everything is so totally different from any of us. These were the comments of the rose, the jasmine, the shoe flower, the sunflower, and all the other flowers in common that were already existing in the garden. இதையெல்லாம் கேட்ட அந்த புதிய மலருக்கு என்னாச்சு, அப்படியே நடுக்கம் இன்னும் ஜாஸ்தியா போச்சு. ஏற்கனவே நடுங்கிட்டு இருந்தது அந்த பூ. விழிகளை தாழ்த்தி, ஏனென்றால் மற்ற மலர்கள் ஏளனமா பாக்குதுங்க. அந்த பார்வையை பார்த்துட்டு அதனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப அது என்ன பண்ணுச்சு, மலர்ந்து விரிந்து இருந்துதான் அதனோட இதழ்கள் தாமாக மூடிக்கொண்டன. எனக்கு தெரியவில்லை, நான் எப்படியோ இங்க முளைச்சு விட்டேன். நான் ஏன் வித்தியாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்க நான் வரல. உங்களுடன் ஒரு மலராக இருந்து இந்த பூங்காவில் உங்களோடு அப்படியே பழகத்தான் நான் ஆசைப்படுகிறேன். உங்களை போல நான் இல்லை என்பதை இங்கு வந்து பின்பும், இப்போது நீங்க சொன்ன பின்பும் தான் எனக்கு நான் உணர்றேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்றேன் என்று வருத்தத்துடன் ஏக்கத்துடன் குரலை தாழ்த்தி பேசியது. மற்ற மலர்களை நிமிர்ந்து பார்க்க கூட தயங்கியதான். உங்கள் நடுவில் நான் பொருந்தாத ஒரு மலரா இருக்கனே அப்படின்னு விசும்பியதான். இதுதான் அந்த புது மலர். பாருங்களேன், அந்த புது மலர் இப்படி இருந்தது. அப்போ அது ரோஜா மாதிரியும் இல்ல, சன்ஃபிளவர் மாதிரியும் இல்ல, சூரியகாந்தி மாதிரியும் இல்ல. ஆனா இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு பாருங்க, இது வேற மாதிரியான ஒரு பூ. விசும்பிக்கிட்டே இருந்துதான் அந்த பூ. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, listening to all the comments from the other flowers, the new flower trembled further, lowered its eyes, since it couldn't bear the teasing looks of the flowers around. Its petals started closing inwards in shame on their own. I don't know
how I came here and why I am different from you all. I don't mean to trouble any of you. I came here to make friends with you all and be in this garden with all of you as a family. Only after you said, I realized, I just understand that I don't resemble any of you. Now I feel like a stranger here. The new flower sounded sad. It refrained from looking at the other flowers. So look down. Now I feel I don't belong to the group of flowers in this garden. I started sobbing. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இப்படி ஒரு பாடல் கேட்டு அந்த குரல் வந்த திசையில எல்லாரும் பார்த்தாங்க. என்னடா ஒரு சவுண்டா யாரோ ஒருத்தர் பாடுறாங்களே. அது அந்த பூங்காவில பல வருடமா இருந்த ஒரு ஆலமரத்தோட குரல். வித்தியாசமா இருந்தா இந்த மலருக்கு இங்க இடம் இல்லைன்னு யார் சொன்னது? உரத்த குரலில் எல்லோரையும் அடக்கியது அந்த ஆலமரம். Everyone turned to see who was singing this song. It was the old banyan tree who silenced them with its bold voice. So what if the new flower is different? Different doesn't mean disabled. And that this flower can't exist here. Who said this? இந்த ரோஜா, இந்த சாமந்தி, இந்த சூரியகாந்தி, எல்லாரும் முல்லை, நீங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. உங்க பெயர், நிறம், அமைப்பு எல்லாமே ஒருவருக்கு ஒரு வித்தியாசமா தானே இருக்கு. ஒரே மாதிரி நீங்க இல்லாத போது எப்படி இந்த புதிய பூவை விலக்கி வச்சு பாக்குறீங்க? வேற்றுமையில் ஒற்றுமையா இருப்பது போல இந்த புதிய பூவையும் உங்களோட சேர்த்துக் கொள்வதுதான் என் நியாயம். இப்படி கேட்டது அந்த ஆலமரம் எல்லா பூக்களையும் பார்த்து. How all of you have different names and colors, but you live and play together as one. This new flower also has the right to be included in your flower family, isn't it? எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, உந்தன் வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு லலலலலலா லலலலலலா தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தம் என்று பாடிய ஆலமரம் புதிய பூவை தேற்றியது. Your true goodness lies in accepting the difference in the new flower and including it in your world. உங்க எல்லாரோட சிறப்பு எப்படி இருக்கும்? வித்தியாசத்தை உணர்ந்து வரவேற்று அரவணைப்பது, ஏற்றுக்கொள்வது தானே உண்மையான உள் அடக்குதல், அதாவது இன்க்ளூஷன் இல்லையா? நீங்க எல்லாரும் அக்ரி பண்ணிக்குவீங்கல்ல இதுக்கு? எல்லா பூக்களும் ஒரே மாதிரி இருந்தா பூங்காவிற்கு வந்தவங்களுக்கு எப்படி சுவாரஸ்யம் இருக்கும் சொல்லுங்க? If all of you were looking the same, will it be of interest to the visitors of the garden? அதனால இந்த புதிய பூவுக்கு தனது பங்கை இந்த பூங்காவிற்கு அளிக்க நீங்க அதை அரவணைச்சு அன்போடு சொல்லிக் கொடுங்க என்று ஆலமரம் அன்பாக அறிவுறுத்தியது. So accept the new flower with love and help it to contribute its part to the garden too, like you all do. The banyan tree advised the other flowers with a gentle tone. எல்லா மலர்களும் பேசினதை நிறுத்திட்டாங்க. இப்போ ஆலமரம் சொன்னதை யோசிச்சாங்க. அதுல இருந்த உண்மையை கண்டு கொண்டார்கள். அப்போ all the flowers thought about what the banyan said and realized it was true too. நீங்க சொன்னது உண்மைதான், இப்போதான் கவனித்தேன். இந்த புதிய பூவை அதனோட இதழ்களை பார்த்தா ரொம்ப மென்மையா, நான் முன்ன எங்கேயும் பார்க்காத வகையில இருக்கே, ஆச்சரியப்பட வைக்கும் அழகான நிறம் உனக்கு, வித்தியாசத்திலும் பொலிவா இருக்கியே, இப்படி சொல்லி பூவுக்கு முத்தம் கொடுத்தது இந்த சூரியகாந்தி. அந்த புதிய பூவுக்கு முத்தம் கொடுத்தது இந்த சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூ என்ன பண்ணுச்சு? இந்த புதிய பூவுக்கு முத்தம் கொடுத்தது. எல்லா பூக்கள் மத்தியிலும் நீ தனியாக தெரிவதும்
ஒரு வகையில பிரம்மாண்டமா தான் இருக்கு என்று சொன்னது செண்பக பூ. ஒவ்வொன்னா எல்லா பூக்களும் வந்து புதுசா முளைச்ச அந்த வித்தியாசமான மலரின் தனித்துவத்தை நல்ல கண்ணோட்டத்துல இப்போ பார்த்து பார்த்து முதல்ல பார்த்தாங்க புதிய கண்ணோட்டத்துல, அதாவது நல்ல ஒரு விதத்துல பார்த்து அதை புகழ ஆரம்பிச்சாங்க. After the banyan tree spoke, the perspective of the flowers changed completely. They started looking at the new flower with a positive outlook and praised it for its uniqueness. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும், கண்ணி உன் கைப்பட்டால் காஞ்ச நிலம் பிஞ்சுவிடும், பட்ட மரம் பாலூரும் பாகற்காய் தேனூரும். ஓ ஓ ஓ அது வரைக்கும் வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்த அந்த புதிய பூ பயத்துல சுருங்கி இருந்தது இல்லைங்களா? அதனுடைய இதழ்களை விரிச்சு சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மையில மூழ்கி கிடந்த இந்த பூ இப்போ மத்த பூக்களோட அரவணைப்புல அதனோட இதழ்களை இப்படி அசைச்சு காத்து வாக்க இப்படி தலையை அசைச்சு மத்த மலர்களோடு தனது அன்பை பகிர்ந்து கொண்டது. Now the new flower brightened up, cheered up and smiled at the other flowers. Moving its petals from side to side, it reciprocated the love received from all the other flowers. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்டேன் எதை நான் கேட்பின் உனையே தருவாய், எதை நான் கேட்பின் உனையே தருவாய், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. இப்படி பாடி அந்த புதிய மலர் என்ன பண்ணுச்சான்? சந்தோஷப்பட்டுதான் அந்த புதிய மலர். ஆலமரம் அனைவரிடம் என்ன சொல்லுச்சு? நீங்க எல்லோரும் இந்த பூங்காவிற்கு ஒரு விசேஷத்தை அளிக்கிறீங்க, எல்லா பூக்களும் ஒரு விசேஷத்தை அளிக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய வித்தியாசத்தினாலதான் இந்த பூங்கா உண்மையான ஒரு அழகு பொலிவு எல்லாம் பெறுகிறது என்பதை நீங்க எல்லாரும் மறந்துடக்கூடாது. அன்றிலிருந்து என்னாச்சு? புதிய மலர் மற்ற மலர்களோடு அந்த வண்ண பூங்கா வந்து சந்தோஷமா அந்நியப்படாமல் தன்னம்பிக்கையோட வாழ்ந்து வந்தது. The banyan told all of you contribute something special to this garden. Each of your differences make the garden truly beautiful. Don't forget this. And the new flower thrived happily with the others without feeling left out and gained confidence. பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சொல்லுங்க பாப்போம். அன்பு, அரவணைப்பு, அதனால் வரும் சிரிப்பு. இத்தோட இந்த கதை முடிஞ்சாலும் அது சொல்லும் ஒரு கருத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ கருத்து சொல்லும் நேரம். ஒப்பிட்டு பார்ப்போமா? இந்த பூங்காவை நம்ம வந்து இந்த உலகத்தோட, நம்ம வாழும் இந்த சமூகத்தோட ஒப்பிட முடியும். விதவிதமான மலர்கள் தான் நாம எல்லோரும். அந்த புதிய வித்தியாசமான மலர் தான் நாம் நமது நடுவில் அன்றாடம் சந்திக்கும் மாற்றுத்திறனாளிகள். வித்தியாசம்தான், ஆனா எல்லாரும் ஒன்றுதானே. நாம் சுலபமாக செய்யும் பல காரியங்களை அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு கத்துக்கிட்டு, எவ்வளவு முயற்சி கொடுத்து எடுத்து போட்டு அவங்க கத்துக்கிட்டு, அவ்வளவு முயற்சியும் எடுத்து போட்டு செயல்படுத்தி அதை செயல்படுத்த எவ்வளவு போராடுறாங்கன்னு நமக்கு தெரியுமா? அவர்களை நாம் அரவணைத்து நம்முடன் ஒருவராக கருதி ஏற்றுக்கொண்டு உற்சாகம் அளித்து சமமாக நம்முடன் நடத்தினால் அது அவர்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்குவதாக அமையும் இல்லையா? ஏளனம் செய்து நகைப்பது, ஒதுக்கி வைப்பது, புறம் பேசுவது, அவர்களை வித்தியாசமாக பார்த்து நடத்துவது, இவை எல்லாம் அவர்களை காயப்படுத்தும் இல்லையா? பரிதாபம் காட்ட வேண்டாம், அளவற்ற அன்பு போதும். புதிய மலர் பூங்காவில் எப்படி மற்ற மலர்களோடு அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதே போல நாம ஒரே சமூகமாக, ஒரு சமூகமாக வாழ்ந்தால் இந்த உலகம் நம் எல்லோருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக அமையும். கரெக்ட் தானே நான் சொல்றது? The story is over,
But let's ponder about the moral it gives to us. A small comparison. The garden is the world or our society. The flowers, we, the people who live in it. The different new flower is we can compare it to the differently abled people we meet on a day-to-day basis. Different, but we are all the same, isn't it? The tasks we do in a jiffy are learned with a lot of training, and it is very difficult to perform, and a lot of effort is required from their side. Do we ever think about it? If we embrace them, give them unconditional love, and treat them as one amongst us, it gives them so much of encouragement to move further. It costs nothing to accept and include them as one in our society. On the contrast, teasing them, looking at them with differences, and commenting on them negatively, all this can be very painful, isn't it? As a community living together, accepting and including the differently able makes this world such a better place to live in for all of us. As I always end with this song. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு இன்னும் வாழணும் 100 ஆண்டு ஆ ஆ ஆ ஆ ஆ மீண்டும் இன்னொரு கதையோட வரேன். அது வரைக்கும் stay tuned in the space for many more stories like this in all regional languages. Thank you. So this was a wow story from you, Akka. And the Paatum Kadayum, a story and a song with lot of songs actually. So we have lot of comments regarding your stories. Neena Girish says, love the way you bring in story and music into your narrative. And Padma Priya Suresh, she says, Vaniyakavin kadai, adai ketkathan aasai. And Rashmi says, refreshing garden with flowers around and singing, I'm lost in imagination. So we could see the whole garden in your narrative, how it was one side full of flowers, the other side the big banyan tree standing, people playing in the park, people sitting, for relaxation, the old people. And then Judith Karnakaran, she says, love this session. And Padma Priya Suresh again says, hugs to that banyan tree. What a collection of relevant songs. I'm enjoying the session and would love to do one. And Ranjana Punch, she says, beautiful story, Akka. It's a story from the heart. And there are two main morals that we have got from the story. One is unity in diversity. The second one is acceptance is the key to inclusion. So each one of us are different. Like all of us are flowers and we bloom in different seasons, and in different times of the day. Difference is not disabled. That is also one point Yes. we should take from today. Yeah, difference is also not disabled. So we bloom in different times. Some bloom at night, some bloom in the morning, some in the early evening. And each flower blooms in a different season. Some in the spring, some in the summer, some in the rainy season, some in the winter. And we should, if we see someone different, we should make them belong, help them to feel belonging. We should not compare them with us and say they are different. We should care for them because they too need a friend. So empathy is like you don't stare at people, you don't pity them, but you look at their point of view. So these are the main things we've learned from the story today. And one more thing we want to ask you is your name has Pushka's mom. So please tell us about Pushka. Yeah, Pushka is a pretty little girl who's, I should not say girl, she's a woman now. She's 26 years old. She's my daughter. Her name is Pushkala Venugopal. And
this new flower, you can compare this with Pushkala because this new flower is painted by Pushkala herself. She's very That's fond of really music. beautiful. With so many, it's different from the other flowers. It's got circles as petals, not the usual, scallop shaped stuff. It's very, very beautiful, and she's painted it also. Very nice, Akka. She's fond of painting a little bit, and most important, she's very fond of music. Because of that only, I started, exploring singing and things like that, painting as well. I love to sing anyways, whether people listen or not, I like to sing. So she's my only audience at home. And I don't know, but she's very fond of very rare collections of songs, like starting from Mohammed Rafi to MS Subbulakshmi, and, till date, even if you give us some No, new all songs. your songs, no, were very appropriate to the story. You integrated it so well in the story. Thank you so much. And the props were painted really beautifully. The sunflower, the So rose. that is why, because it was a different flower, I made my special child only paint this flower today. And for the So each special one of color. us is unique. Each one of us is special. Yes. So from the Pushpa Spectrum is Autism unique team, because she likes we to are do all doing this. the ABCD of inclusion. These flashcards will be soon available for purchase, and it has each one A is for awareness. Each one of them. O is for optimism. So from A to Z, we have a small inclusion tip we have got for you. So this will be available for purchase very soon. We'll be making a post on it, the ABCD of inclusion. So thank you for joining us today for the storytelling session, and we'll see you next week on Story Time. Bye.